Greetings to you in the mighty name of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவிக்கிறேன். And it is my great joy to bring God's message through our program Miracle Evening. அற்புதத்தின் வேளை என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். We have a good news for our Joy TV family, viewers, donors and partners. இந்த நிகழ்ச்சியை தாங்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், அருமையான ஜாய் டிவி குடும்பத்தார் உங்கள் யாவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Henceforth, end time prophetic ministries will be operating from Chennai, Tamil Nadu, India. இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியங்கள் சென்னையில இருந்து நடத்தப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நற்செய்தியாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். And shortly we will let you know about our prophetic meetings, deliverance meeting, healing meetings and so on. வரக்கூடிய நாட்களிலே இந்த ஊழியத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய தீர்க்க தரிசன முகாம்களை குறித்தும் விடுதலை ஊழியங்களை குறித்தும் ஜெப கருத்தரங்களை குறித்தும் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். And more details will be given to you very soon. சீக்கிரமாகவே இந்த ஊழியத்தின் வாயிலாக நடைபெற வேண்டிய ஊழியங்களை குறித்து உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். Amen. Amen. How to receive deliverance from the serpent-like spirits. சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து விடுதலை பெறுதலை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். Many are possessed by the serpent spirit. அநேகர் இந்த சர்ப்பத்தின் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு பாதிக்கப்படுகிறதை குறித்து கேள்விப்படுகிறேன். But many a time we don't know that really I am attacked, I am possessed by that spirit or not. அநேக வேளைகளிலே நாம் இதை குறித்து கேள்விப்பட்டாலும் நாம் இதனால் தாக்கப்படுகிறோமா, இது மெய்தானா, இந்த ஆவியினுடைய காரியங்களை குறித்து நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். And it is God who will bring deliverance from this serpent spirits. இந்த சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து பாதிக்கப்பட்ட உங்களை மெய்யாகவே ஆண்டவர் தாமே விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். Sometimes it comes through your lineage. சில நேரங்களில் இந்த சர்ப்பத்தின் ஆவி எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிறது ஊடுருகிறது என்றால் நம்முடைய வம்சங்களின் வாயிலாக. Sometimes it gets transferred. சில நேரங்களிலே இவைகள் கடத்தப்படுகிறது, ஒருவரிடத்திலிருந்து இன்னொருக்கு கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். Sometimes without our knowledge we allow certain thing and we do, and the spirit comes inside of us. சில நேரங்களிலே சில காரியங்களை நாம் அறியாத வண்ணமாக செய்கிறோம். அப்படி செய்யக்கூடிய காரியங்களின் வாயிலாக இந்த சர்ப்பத்தின் ஆவியினால் நீங்களும் நானும் பீடிக்கப்படுகிறதை இந்த சத்தியத்தின் வாயிலாக உணர்த்த விரும்புகிறேன். And through this program, through this message, God wants to expose, bring the things of darkness into light. இந்த சத்தியத்தின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் இருட்டடிக்கக்கூடிய இருளாக்கக்கூடிய இவைகளிலிருந்து நாம் எவ்விதமாக வெளியில வருது, வெளிச்சத்துக்கு கடந்து வருகிறது என்கிற மெய்யான விடுதலையின் சத்தியத்தை எடுத்துரைக்க விரும்புகிறேன். Many they suffer. அநேகர் இதனால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Many they cannot sleep night time and they go through torture and torment. அநேகர் இரவு நேரங்களிலே இது நிமித்தமாக தூக்கத்தை இழந்து அவர்கள் சோர்ந்து வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள். பலவிதமான அழுத்தங்களினாலே மனவேதனையால் நிரம்பி காணப்படுகிறார்கள். And many more things I'm going to share with you which will bring an awakening call in your life, which will enlighten your eyes, which will alert you, oh, this is the spirit which is bothering me, and how I can get rid of it, how I can get deliverance, and how I can come out and live a life of freedom.
வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுதல் என்பதை இந்த சத்தியத்தின் வாயிலாக நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த சில செயல்கள் எவ்விதமாக இந்த சர்ப்பத்தின் ஆவினால் நீங்கள் நிறைந்து அது நிமித்தமாக சொல்லானா துயரத்தினால நீங்கள் மற்றெல்லாம் இன்னைக்கு வேதனையினால் நிறைந்து இருக்கிறீங்க என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விழிப்புணர்வின் சத்தியமாக இது இருக்க போகிறது. இதை அறிந்து நீங்கள் எவ்விதமாக ஆண்டவர் இதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார் என்பதையும் இந்த சத்தியத்தின் வாயிலாக நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். Today there is a desperate need, especially for the Christian families, to come out from the spirit of serpent. இந்த சர்ப்பத்தின் ஆவி அதனுடைய வஞ்சனைகளிலிருந்து அநேக கிறிஸ்தவ குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அதிலிருந்து நீங்கள் எப்படி விடுதலை ஆக்கப்பட முடியும் என்கிற மெய்யான சத்தியத்தை இதன் வாயிலாக நீங்கள் உணர்ந்து கொள்ள போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. 1 Peter chapter 5 verse 8. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, Be vigilant. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். Be vigilant. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். Be cautious. நீங்கள் கவனமாய் இருங்கள். Be aware. நீங்கள் காரியங்களை விழிப்பாக உணர்ந்திருங்கள். Because your adversary, the devil, walks about like a roaring lion. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். Seeking whom he may devour. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். How beautifully the scripture, the word of God says to us, be diligent. எவ்வளவு அழகாக தேவனுடைய வார்த்தை நம்மை உணர்த்துகிறது, எச்சரிக்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. Because your adversary, your enemy, ஏனென்றால் நமக்கு எதிராக அங்க பிசாசானவன் அவன் செயல்படுகிறதை வசனம் வெளிப்படுத்துகிறது. the devil is like a roaring lion, whom to devour, whom to destroy, whom to bring destruction. எவனை விழுங்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை நிர்மூலமாக்கலாம் என்று சொல்லி சுற்றி திரியக்கூடிய எதிராளியானவன் நமக்கு விரோதமாய் இருக்கிறான். And that is the work of the spirit of serpent. சர்ப்பத்தின் ஆவிதான் இவ்விதமாக நம்மை அழித்து விட நினைக்கிறது. He wants to destroy. அவன் நம்மை அழித்து நிர்மூலமாக்க He wants to விரும்புகிறான். kill. அவன் நம்மை நிர்மூலமாக்க விரும்புகிறான். He want to ruin your life. உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை பாதிக்க நிர்மூலமாக்க சிதைக்க விரும்புகிறான். He want to torture and torment your life. உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை அவன் வேதனைக்குள்ளாக ஆழ்படுத்தி நம்மை நிர்மூலமாக்க சிதைக்க நினைக்கிறான். Oh, riba shakala mama mama mama. Thank you Jesus. Hallelujah. And also we see verse Revelation chapter 20 verse 2. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, He laid hold of the dragon, the serpent of old, who is the devil and Satan. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து and cast him into the bottomless pit and shut him up. அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து and set a seal on him. அந்த 1000 வருஷம் நிறைவேறுவதற்கு அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடித்து அதன் மேல் முத்திரை போட்டான். So that he should deceive the nations no more. அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு என்று வசனம் சொல்கிறது. He should not deceive the children of God anymore. தேவனுடைய பிள்ளைகளை அவன் மோசம் போக்கி அழிக்காதபடிக்கு That spirit has to be paralyzed. அந்த ஆவியானது நிர்மூலமாக்கப்பட வேண்டும். God is going to seal and break it and destroy it. ஆண்டவர் அதை நிர்மூலமாக்கி கட்டி அதை முற்றிலுமாக அப்புறப்படுத்துகிறவராய் இருக்கிறார். And how you can come to know the symptoms that you are under the attack of the serpent spirit. இந்த சர்ப்பத்தின் ஆவியினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை எவ்விதமாக உணர்ந்து கொள்ள முடியும்? Hiding the things from God, like keeping secretly. அதனுடைய அடையாளம் என்னவென்றால் நீங்கள் ரகசியமான காரியங்களை உடையவர்களாக இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக சில காரியங்களை மறைத்து விட எண்ணுவீர்கள் என்றால் அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. Hiding in dark places and always hiding the things and covering them and not to share and always keeping within you. உங்களுக்குள்ளாகவே நீங்கள் புதைத்து வைத்துக் கொண்டு ரகசியமாக இருளுக்குள்ளாக அவைகளை அழுத்தி நீங்கள் வெளிப்படுத்த கூடாதவர்களாக இருப்பீர்கள். இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. That is the sign you are
you are under attack. You are under the attack of the serpent spirit. இந்த சர்ப்பத்தின் ஆவியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்ததான வெளியரங்கமான அடையாளம் தான் இந்த ரகசியமான காரியங்கள், ரகசியமாக வாழுதல், ரகசியமான பாவங்களை உடையவளாய் இருத்தல். Manipulating. இரண்டாவதாக இதன் அடையாளம் என்றால் நீங்கள் மாற்றி மாற்றி செய்கிறவளாய் இருப்பீர்கள். You are talking something different. You are trying to manipulate people. You are trying to manipulate your family member. You are trying to manipulate everything. It is not you want to do, but the spirit which is in you, it makes you to manipulate. சர்ப்பத்தின் ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால் நீங்கள் ஒரு விதமாக பேசுவீர்கள், மறுவிதமாக நடப்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கும். மாற்றி மாற்றி பேசுவீர்கள், நூதனமாக நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தாருக்கு மற்றவரிடத்துல சொன்னதை காப்பாற்ற முடியாத நிலையில இந்த சர்ப்பத்தின் ஆவி உங்களை தந்திரமாக மாற்றுத்தனமாக செயல்பட வைக்கும். Keeping bitterness, unforgiveness inside of you. மூன்றாவதாக இதனுடைய அடையாளம் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில பிறரை மன்னிக்க முடியாத கசப்பு, வெறுப்பு நிறைந்தவளாக காணப்படுவீர்கள். This spirit will not allow you to let the bitterness go and forgiveness go. இந்த சர்ப்பத்தின் ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால் பிறர் உங்கள் வாழ்க்கையில செய்த தீமைகளை மறக்க முடியாதபடிக்கு அவைகளை உங்களுடைய உள்ளத்துல வைத்து வெறுப்பை கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்கு மன்னிக்க முடியாத சுபாவம் காணப்படும். It will create anger in you more and more. If somebody asks you certain truth, you will get angry. You will try to defend yourself. You will try to protect. That shows something is wrong in your life. இதனுடைய இன்னொரு அடையாளம் என்றால் நீங்கள் எளிதாக கோபப்படுவீர்கள். யாராகிலும் ஒன்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது. சட்டென்று கோபம் வரும். நீங்கள் உங்களை நீங்க தற்காத்துக் கொள்ள முயற்சிவீர்கள், நியாயப்படுத்த முயற்சிவீர்கள். பிறருடைய நியாயமான வாதங்களை கேட்க முடியாதபடிக்கு கோபமானது பீரிட்டு வரும் இந்த சர்ப்பத்தின் ஆவியினால். Cunningness and decepting people. கடைசியாக ஐந்தாவதாக நீங்கள் தந்திரமாக மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய அவிதமான மனநிலை கொண்டவர்களாக இருப்பீர்கள். It is very cunning and very deceptive, and that is how the serpent spirit operate and work through you. சர்ப்பமானது எவ்விதமாக இருக்கிறோமோ அவ்விதமாக சர்ப்பத்தின் ஆவியும் இருக்கும். நீங்க தந்திரமாக, நீங்க வஞ்சனையாக பிறரை ஏமாற்றக்கூடிய தன்மை படைத்தவர்களாக இருப்பீர்கள். The word of God says in 2 Corinthians chapter 2 verse 11. 2 கொரிந்தியர் 2:11 கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது. We are not ignorant of the schemes of the devices of the devil. பிசாசானுடைய தந்திரங்களை அறியாதவர்களாக நாங்கள் இல்லை என்று சொல்லி தேவனுடைய மனுஷனுக்கு எடுத்திருக்கிறது பார்க்கிறோம். We are not ignorant of the schemes and the devices of the devil. பிசாசுனுடைய மோசம் போக்கும் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். And it says in Luke chapter 10 verse 19, God has given all the authority under heaven and earth to you and to me to trample over the serpents and the scorpions, and nothing shall harm you and me. தேவன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:19 ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை தான் வாசிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Amen. Hallelujah. He has given you authority. ஆண்டவர் மெய்யாகவே நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். He has given authority to you and to me. உங்களுக்கும் எனக்கும் மெய்யாகவே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். We have to exercise that authority. தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். You should not be afraid of serpent when it comes in dream, in different size, in different form. Rather, we should exercise and command in Jesus' name, I paralyze you. உங்களுடைய இரவில தூக்கத்துல சொப்பனத்துல சர்ப்பமானது பல வடிவங்களில் பல நிலைகளில் வந்தால் நீங்கள் அவைகளை கண்டு அச்சப்பட்டு பயப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த சர்ப்பத்தின் ஆவியை நிர்மூலமாக்க, அவைகளை ஒன்றுமில்லாது செய்ய நீங்கள் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். We are not called to be afraid of serpent. நீங்களும் நானும் இந்த பிசாசின் தந்திரமான வல்லமை குறித்து பயப்பட்டு நீங்களும் நானும் அச்சப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. We should know how to tackle and how to handle and how to kill and smash and bring under our feet. நம்முடைய கால்களின் கீழாக இந்த சர்ப்பத்தின் ஆவியை மேற்கொண்டு அவைகளை நிர்மூலமாக்கி சிதைத்து ஒன்றுமில்லாமல் செய்ய முடியாக தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் செயல்படுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. Oh, we must see katala baba baba baba. Oh, rainbow shake.
Lord, I pray for your children, Lord. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்காக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். Let them understand the signs of serpent lion spirit. ஆண்டவரே இந்த சர்ப்பத்தின் வல்லமை விதமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கிருபை தாரும். Let them understand in which all area of their life it has attacked and how to come out of it. தங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த நிலைகளில் இந்த சர்ப்பத்தின் ஆவியினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அதை மேற்கொள்ள தேவன் கொடுத்த அதிகாரத்தை செயல்படுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தந்தருளும். How he is manipulating. எவ்விதமான தந்திர உபாயங்களை பயன்படுத்தி அவன் மாற்றி மாற்றி கிரியைகளை நடப்புகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டும். How he is hiding the things one after another, one after another, one after another. ஒன்றன் பின் பின்னாக தேவனுக்கு முன்பாக காரியங்களை மறைக்கக்கூடிய தந்திரமான ரகசியமான காரியங்களை அவன் எவ்விதமாக கையாளுகிறான் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டும். Let your people understand that cunningness and the deceptive ways of the spirit of serpent. இந்த சர்ப்பத்தின் ஆவி எவ்விதமாக தந்திரமாக வஞ்சனையாக செயல்படும் என்பதை உடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்டும். Let them know the truth. சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. As the word says in Luke 10:19 that you have given all the authority under heaven and earth to destroy the serpent spirit and it shall not harm us. அவளை மேற்கொள்ளாது அவர்களின் மீது அதிகாரத்தை கொடுத்திருக்கிற வானத்திலும் பூமியிலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற லூக்கா 19 வசனத்தின் வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகள் எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளையும் நிர்மூலமாக்குவார்களாக. 2 Corinthians 2:11 it says we are not ignorant, we are no more ignorant of the schemes of the devil of his devices. 2 கொரிந்தியர் 2 வசனத்தில் பவுல் சொல்லுகிற வண்ணமாக சத்துருவின் தந்திரோபாயங்களை நாங்கள் அறியாமல் இல்லை அவைகளை நன்றாக அறிந்திருக்கிறோம் என்கிற நிலையிலே உம்முடைய பிள்ளைகள் இவைகளை அறிந்து அவைகளை மேற்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. In this last day, இந்த கடைசி நாட்களிலே so many thousands of families they are attacked by the spirit of serpent. அநேகமான ஆயிரக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் இந்த சர்ப்பத்தின் ஆவியினால் வஞ்சிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறதை உணர்கிறோம். They need deliverance. மெய்யான விடுதலை அவர்களுக்கு தேவை. They are spirit filled families. அவர்கள் ஆவியினால் நிறைந்த குடும்பங்களாய் இருக்கத்தக்கதாக கிருபை பாராட்டும். And suddenly those families get separated and break. ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஆவி நிறைந்த குடும்பமாக இருந்தவர்கள் இந்த பிசாசின் தந்திரோபாயங்களினால் பிரிந்த நிலையில காணப்படுகிறதை குறித்து வேதனை அடைகிறோம். So many families and children of God and people of God are suffering through this spirit of serpent in this last days. இந்த கடைசி நாட்கள் இந்த சர்ப்பத்தின் ஆவியினுடைய கிரியையினால குடும்பங்கள் பிரிந்த நிலையில காணப்படுகிறதை நினைத்து வேதனையோடு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். It creates that sexual desires. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது பாலிய இச்சைகளை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. And suddenly they fall in sin. அவர்கள் நிமித்தமாக தேவனுக்கு விரோதமான பாவத்திலே அவர்கள் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். And everything gone. அது நிமித்தமாக அனைத்தையும் இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். Lord, ஆண்டவரே, we come in your name. இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். We come in your name. உம்முடைய நாமத்தினாலே வருகிறோம். We destroy this spirit of serpent from your people's life, from your children's life, from the families, from everybody's life in your mighty name. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் சர்ப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். Today families are struggling because of this spirit. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இந்த சர்ப்பத்தின் ஆவியினாலே வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறதை பார்க்கிறோம். They are crying. அவர்கள் அழுது அவர்கள் வேதனையோடு கூட இருப்பதை உணர்கிறோம். And they cry and they cry and they cry and they say, I don't know what to do. Suddenly this happened in my life. அவர்கள் இவ்விதமாக அழுது புலம்பி நாங்கள் நன்றாகத்தானே இருந்தோம், இது எவ்விதமாக எங்கள் வாழ்க்கையில் வந்தது, எங்கள் வாழ்க்கை சிதறமடைந்து இருக்கிறது என்று சொல்லி அவள் அங்கலாய்த்து புலம்புவதை நாங்கள் பார்க்கிறோம். Deliver them from the spirit of serpent, from the lineage, from
that generation, from that lineage, Lord, you deliver them completely. ஆண்டவரே, எந்த குடும்பத்தை சார்ந்தவளாக எத்தனை தலைமுறையாக இந்த காரியத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் அவளை மெய்யாகவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த சர்ப்பத்தின் ஆவிலிருந்து அவளை மெய்யாகவே பூரணமாக விடுதலையாக்குவீராக. I release your power. உம்முடைய வல்லமை கடந்து செல்வதாக. I release your power. உம்முடைய வல்லமை மெய்யாகவே கடந்து செல்வதாக. Let the spirit of serpent leave from their life, from their family, from their job, from their ministry, from everything. Leave. I command you to leave, and I paralyze you, and I command you to go to the lake of fire and burn there in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் ஆவியை உனக்கு நான் விரோதமாய் கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தின்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற நிலையிலிருந்து நீ அப்புறம் போவாயாக, நிர்மூலமாக்கப்படுவாயாக, அவளை விட்டு நீங்குவாயாக. தேவனுடைய பிள்ளைகள் மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டு இந்த ஆவிகளிலிருந்து பூரண விடுதலை பெற்று அவள் காணப்படுவதாக. சர்ப்பத்தின் ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Minister to your people, Lord. Let them open up their heart and their mind and their eyes and their spirit, and let them allow this message to go and walk, and thousands and thousands and thousands of people will be delivered from the serpent spirit. ஆண்டவரே, மெய்யாகவே உம்முடைய ஜனத்திற்கு இந்த சத்தியத்தின் மூலமாக நீர் பேசியிருக்கிறீர். அவர்கள் இப்பொழுது தாமே இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை அவர்கள் கண்களை திறந்து, இருதயத்தை திறந்து, காதுகளை திறந்து இதை உணர்ந்து கொள்வாராக. இந்த சத்தியம் ஆழமாக வேர் ஊன்றி அவருடைய வாழ்க்கையில மெய்யான விடுதலை நடப்பிக்கட்டும். அவர்கள் எல்லா விதமான இந்த சத்ருவின் கிரியைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே பூரண விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Abba Father. நன்றி அப்பா பிதாவே. Give you all the glory and the honor. உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. 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 My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளான என்னோட அருமையான சகோதரனே சகோதரியே, this prophetic message will help you to identify the symptoms and the signs of the serpent spirit, and you can get 100% deliverance. இந்த சத்தியமானது, இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும். எவ்விதமாக இந்த பிசாசின் ஆவி, சத்துருவின் ஆவி கிரியை செய்கிறது, அவருடைய அடையாளங்கள் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன என்பதை நீங்கள் மெய்யாகவே அறிந்து கொண்டிருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பூரணமான விடுதலையையும் நீங்கள் இந்த சத்தியத்தின் வாயிலாக அறிந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். Because my heart breaks as we receive many calls, many wonderful families, they are spirit-filled, anointed, very good, but all of a sudden they get separated and so much of damage is happening in the family life just because of the spirit. இந்த பிசாசின தந்திரத்தின் ஆவியினாலே அநேக குடும்பங்கள், நல்ல நிலையில இருந்த குடும்பங்கள், ஆவியின் அபிஷேகத்தை அனுபவத்தை பெற்ற குடும்பங்கள் கூட உடைந்து சிதலமடைந்து சிதைந்து காணப்பட்டதை எங்களுக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்பினாக அறிந்து மிக வேதனையோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த மனதுருக்கத்தினால இந்த பாரத்தோடு கூட இந்த செய்திகளை உங்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். And we cry and we pray and we comfort and we encourage, and so many of you, there are wonderful families and children of God, people of God, ministers of God, but somewhere down the line the spirit of serpent is attacking and damaging, but God will give victory and deliverance, and there will be a breakthrough, joy, peace and happiness. சர்ப்பத்தின் ஆவியினால் பாதிக்கப்பட்டு அந்த சர்ப்பத்தின் ஆவியினால் நிலைகுலைந்து நன்றாக இருந்த கிறிஸ்தவ குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள், ஊழியக்கார குடும்பங்கள், அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தவர்கள் கூட இன்றைக்கு வேதனையில, வருத்தத்தில், சிதலமடைந்து நிர்மூலமான நிலையில எங்களிடத்துல தெரியப்படுத்துகிற நினைத்து நாங்கள் அழுகையோடு கண்ணீரோடு கூட தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் அந்த விடுதலையின் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். Amen. Amen. This month our TV program has been sponsored by one family,
and we are going to pray for that family. இந்த மாதத்திலும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஒரு அருமையான குடும்பத்தார் தாங்களாகவே முன் வந்து இதை தாங்குகிறார்கள், இதற்காக ஜெபிக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். God loves the families. ஆண்டவர் மெய்யாகவே குடும்பங்களை நேசிக்கிறார். And in these last days we need to pray more and more and more for the families. இந்த கடைசி காலகட்டங்களிலும் நாம் குடும்பங்களுக்காக, குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. Father, I thank you for this wonderful time and for this dear family who has come forward sacrificially, generously, wholeheartedly. They have sown their seed towards this end time prophetic ministry for our television program. இந்த கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியத்திற்காகவும், இந்த கடைசி கால தீர்க்கதரிசனத்தின் ஊழியத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியாகிய கடைசி கால எழுப்புதல் ஊழியம், அவைகளுக்காகவும் மனமோந்து தாமாகவே தாராளமாக தியாகமாக விதைத்த இந்த அருமையான குடும்பத்திற்காய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, this is my prayer. Bless this family. ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் ஒன்றுதான், இந்த குடும்பத்தை நீர் தயவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless husband and wife. ஆண்டவரே, இந்த குடும்பத்துடைய கணவன் மனைவியை கர்த்ததாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. Bless the child. அவளுக்கு நீர் கொடுத்த சுதந்திரமாகிய பிள்ளை ஆசீர்வதிப்பீராக. Fill him with your divine wisdom and knowledge from his small age. இந்த சிறு பிராயத்திலிருந்தே தெய்வீக ஞானத்தினாலும் தெய்வீக விசேஷித்த கிருபையினாலும் அந்த பையனை நீ நிரப்புவீராக. Bless the work of their hands. ஆண்டவருடைய கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless their family life and for all the relatives in their family, Lord. அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அவளுக்கு சுதந்திரமாக கொடுத்த குடும்பத்தாருக்கு உறவுகளுக்காய் ஜெபிக்கிறோம். You intervene in their family life. ஆண்டவரே, கர்த்தர் தாமே அவருடைய குடும்ப வாழ்க்கை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. Let your hand be over the family, Lord. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் உம்முடைய கரமானது நிலைத்திருப்பதாக. And meet all their spiritual needs, whatever they need, Lord. அவருடைய அனைத்து விதமான ஆவிக்குரிய தேவைகளை பரத்திலிருந்து நீர் சந்திப்பீராக. And fulfill them, Lord. ஆண்டவரே, அவளை நிறைவாக்குவீராக. So that they will glorify your name in these days, Lord. இந்த கடைசி நாட்களில் இன்னும் அதிகமாய் உம்மை அவர்கள் கனப்படுத்துவார்களாக, மகிமைப்படுத்துவார்களாக. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Once again I give this family into thy precious hand. மீண்டும் ஒரு விசையாக இந்த அருமையான குடும்பத்தாரை உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். Give you all the glory and the honor. சகல துதி கனமும் உமக்கே செலுத்துகிறோம். In Jesus most precious name I pray. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். Amen. ஆமென். சென்னை சர்வதேசிய தீர்க்க தரிசன மையம் திட்டம் 2024 ஜாய் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் கடைசி கால தீர்க்க தரிசனம் ஊழியங்கள், பார்ட்னர்ஸ், டோனர்ஸ், இந்தியா மற்றும் பிற நாடுகளும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது. போன வருஷம் 2023 ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை உங்களோடு ஷேர் பண்ண போறேன். சென்னை பட்டணத்தில் ஒரு சர்வதேசிய தீர்க்க தரிசன மையத்தை ஆரம்பிக்க சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த தீர்க்க தரிசன மையத்தில் விடுதலை மாநாடு, சுகமளிக்கும் கூட்டங்கள், இன்னும் அநேக தீர்க்க தரிசன ஜப கூட்டங்கள் நடைபெற உள்ளது. பல தீர்க்க தரிசிகள் எங்கிருந்து எழுப்பப்பட்டு பயிற்சியளிக்கப்பட்டு அநேக நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். இதற்காக ஊக்கமாய் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீர்க்க தரிசன மையத்தை தொடங்க
ஒரு ஹாலை லீஸுக்கு எடுக்க இருக்கிறோம். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் 30 லட்சம் தேவைப்படுகிறது. நீங்கள் தங்களுடைய உதாரத்தமான காணிக்கைகளினால் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் மேல்காணும் வங்கி விவரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்தை நிறைவேற்ற உங்கள் ஜபங்கள் எங்களை பலப்படுத்தும். நீங்க தேவன் வீட்டை கட்டினால் அவர் உங்கள் வீட்டை கட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.